தலை பாரமாக இருக்குது, கழுத்து வலி இருக்கிறவங்க அப்பப்போ கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது. அதுக்கு ஒரே ஒரு தக்காளி, 5 பல் பூண்டு, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு கொரன்னு அரைச்சிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க, பெருங்காயத்தூண்டு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் ஒன்று போட்டுட்டு அரைச்ச விழுதை ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்துகிட்டு அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. எப்பயுமே கொள்ளு வேக வச்சிங்கன்னா தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒன்று குடிச்சிருங்க, ஒன்று ரசமாக வச்சு சாப்பிட்ருங்க. எங்கள் வீட்டில் ரசம் பெரும்பாலும் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றாங்களோ இல்லையோ அரை கிளாஸ் ஊற்றி குடிச்சிருவாங்க. புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க. வேக வச்ச கொள்ளு தண்ணியும் சேர்த்து உப்பு, காரம், புளிப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு மலர வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொள்ளு ரசம் சீதளத்தெல்லாம் எடுத்துரும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.